ஆக்டர் சிம்பு விஜயிடம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன பேசியிருக்காரு? எதற்காக கால் பண்ணியிருக்காரு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் சமீபத்தில ரிலீஸ் ஆகாம போனதுக்கு நெறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில குறிப்பா சிம்பு அவர்கள் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்க கூடாது. விஜய் சார் வந்து அரசியலுக்கு போனாலுமே அவர் ஒரு நடிகர், அத நம்ம மறக்கக்கூடாது. ஒரு நடிகருக்கு ஏதோ ஒண்ணுனா இன்னொரு நடிகர் கண்டிப்பா வாய் திறக்கணும். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் இஷ்யூஸ் தீரணும் அப்படிங்கிற மாரி ஏற்கனவே பேசியிருந்தாரு. அண்ட் அத தொடர்ந்து இப்ப நேத்து ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிருக்கு. யுஏ சான்றிதழ் ஜனநாயகன் படத்துக்கு குடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு சான்றிதழ் வந்த பிறகு சிம்பு அவர்கள் விஜய் சாருக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் பேசியிருக்காரு. சிம்பு அவர்கள் விஜய்க்கு கால் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா இந்த படம் இதுக்கப்புறம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது? ஏப்ரலுக்கு முன்னாடியேவா? அதாவது எலக்ஷன் வரப்போகுது இல்லையா? எலக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுதா? இல்ல எலக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுதா? அது மட்டும் இல்லாம படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சமீபத்தில விஜய் அவர்களோட பெர்சனல் இஷ்யூ நெறைய சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இது குறித்துமே விஜய் அவர்கள்ட்ட ஒரு தம்பியா அவரு பேசியிருக்காரு. அதாவது எது என்ன வேணா நடக்கட்டும். நீங்க வந்து எப்பவும் போல உங்களோட பாதையில போங்க. அஸ் அ பிரதரா எப்போதுமே என்னோட சப்போர்ட்டும், என் குடும்பத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி சிம்பு அவர்கள் அவரோட பெர்சனல் லைஃப்ல வந்த அதாவது சங்கீதா பிரச்சனை வந்துச்சு இல்லையா? சமீபத்தில விஜய்க்கும் சங்கீதாக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துச்சு. அத தொடர்ந்து திரிஷா மற்றும் விஜய் இவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு ஒண்ணா போயிருந்தது. இது எல்லாமே சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரலா போயிருந்துச்சு. அண்ட் விஜய் பேர கெடுக்கும் வகையில நெறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் விஜய்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. எது நடந்தாலுமே நாங்க உங்க பின்னாடி இருக்கோம். நீங்க தொடர்ந்து முன்னாடி போங்க அப்படிங்கிற மாரி. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் 20 மினிட்ஸ்க்கு மேல போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சிம்பு அவர்கள் அஜித்தோட ரசிகராகவே இருந்தாலும், விஜய்க்கு ஒண்ணுனா அவர் எப்போதுமே குரல் கொடுத்திருக்காரு. அதே மாரி விஜய் அவர்களுமே சிம்புக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் வந்து படங்களோட ரிலீஸுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு பாண்ட் எப்பவும் போல இப்பயும் ரொம்பவே சூப்பரா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் வினோத் அவர்களோட சூர்யா புதிய படம் ஒண்ணு ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. வினோத் அவர்கள் சமீபத்தில ஜனநாயகன் படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு. ஜனநாயகன் படம் முடிச்ச கையோடையே அவர் வந்து தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதாக இருந்துச்சு. ஆனா தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் புக் ஆனதால, அவரு சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு கதை சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகவே, 2 பேருமே கூடிய சீக்கிரமே ஒரு ப்ராஜெக்ட்ல கைகோர்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சூர்யா அவர்கள் சமீபத்தில கருப்பு விஸ்வநாத் அப்படின்னு 2 படங்கள் முடிச்சிருக்காரு. அடுத்து மலையாள டைரக்டர் ஜீத்துவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த படங்கள முடிச்ச கையோடையே அடுத்து அவரு நேரடி தமிழ் படமா இவர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாராமா. வினோத் அவர்கள் ஏற்கனவே கார்த்தியோட சேர்ந்து தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற மாரியான சூப்பர் ஹிட் படத்த குடுத்திருக்காரு. அதே மாதிரி சூர்யாவுக்கும் சூப்பர் ஹிட் படம் ஒண்ணு குடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வினோத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக் தேவைப்படுது. சூர்யாவுக்கும் கம்பேக் தேவைப்படுது. இந்த ஒரு காம்போ மிகப்பெரிய ஒரு கம்பேக்க குடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க எந்த ஒரு காம்போ இணையத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.